ஒரு அழகான பசுமையான காட்டின் அருகில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கே ரவி என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். ரவி ஒரு பறவை பிடிப்பவன். அவன் தினமும் தனது வலையை எடுத்துக்கொண்டு காட்டிற்குள் சென்று பறவைகளை பிடித்து விற்று வந்தான். ஒரு நாள் அவன் வழக்கத்தை விட ஆழமாக காட்டுக்குள் சென்றான். அங்கு மரங்கள் உயரமாகவும் பறவைகளின் குரல்கள் இனிமையாகவும் இருந்தன. அப்போது சில வெள்ளை நிற பறவைகள் அழகாக கீழே பறந்து கொண்டிருந்தன. இன்று எனக்கு அதிர்ஷ்ட நாள் என்று ரவி மகிழ்ந்தான். அவன் அமைதியாக தனது வலையை விரித்து பறவைகளை பிடிக்க தயாரானான். ஆனால் அப்போது ஒரு சிறிய பறவை அவன் முன் வந்து அமர்ந்தது. அந்த பறவை பயப்படவில்லை. அது மெதுவாக அவனை பார்த்தது. ரவி சற்றே திகைத்து நின்றான். அந்த பறவை இனிமையாக கீச் கீச் என்று ஒலி செய்தது. அது ஏதோ சொல்ல முயற்சிப்பது போல இருந்தது. அப்போது ரவி அருகில் உள்ள ஒரு மரத்தில் ஒரு கூட்டினை பார்த்தான். அதற்குள் சிறிய குட்டி பறவைகள் இருந்தன. அவை தங்கள் அம்மாவிற்காக காத்து கொண்டிருந்தன. ரவி மெதுவாக தனது வலையை கீழே இறக்கினான். நான் இந்த பறவையை பிடித்தால் இந்த குட்டி பறவைகளுக்கு என்ன ஆகும் என்று அவன் யோசித்தான். அந்த நேரத்தில் அவன் மனதில் ஒரு நல்ல உணர்வு தோன்றியது. பறவை தனது கூட்டிற்கு பறந்து சென்று குட்டிகளுக்கு உணவு கொடுத்தது. அதை பார்த்த ரவியின் மனம் மென்மையானது. இது சரியில்லை, நான் இனி இப்படி செய்ய மாட்டேன் என்று அவன் சொன்னான். அந்த நாளிலிருந்து ரவி பறவைகளை பிடிப்பதை நிறுத்தினான். அவன் காட்டின் பாதுகாவலனாக மாறினான். யாரும் பறவைகளை காயப்படுத்தாதபடி கவனித்துக் கொண்டான். காடு மேலும் மகிழ்ச்சியாக மாறியது. பறவைகள் அவனை நம்பத் தொடங்கின. ஒவ்வொரு காலையிலும் பயம் இல்லாமல் மகிழ்ச்சியான பறவைகளின் குரல் அவனை வரவேற்றது. கதையின் நெறி: அன்பும் கருணையும் மனிதனை மாற்றும்.